சிலம்பக்கலையை உலக அளவில் எடுத்து செல்லும் குமரி மாவட்ட கிராமத்து சிறுவர் சிறுமியர் சர்வதேச போட்டியில் தங்க பதக்கங்கள் பெற்று அசத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் குருத்தங்கோடு அருகே பெருஞ்செல்விளை பகுதியைச் சேர்ந்த குமரி மின்னல் சிலம்பாட்டக் குழு புதுச்சேரியில் தேசிய சிலம்பாட்டக் கழகம் 5 வயது முதல் 43 வயது வரை கொண்ட பல பிரிவுகளில் கத்தார் உட்பட பல நாடுகளைச் சேர்ந்த சிலம்பாட்ட போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் குமரி மின்னல் சிலம்பக்குழு சார்பாக 60 சிறுவர் சிறுமிகள் கலந்து கொண்டு 14 தங்க பதக்கங்கள் 30க்கும் மேற்பட்ட வெள்ளி வெண்கல பதக்கங்களை பெற்று அடுத்ததாக 15 நாடுகள் சேர்ந்து மலேசியாவில் நடக்கவுள்ள சிலம்பாட்ட போட்டிக்கு தேர்வாகியுள்ளனர். மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் சர்வதேச அளவிலும் போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளையும் பதக்கங்களையும் அள்ளும் குமரி மின்னல் சிலம்பாட்ட குழுவினருக்கு பாராட்டுகள் குவிகின்றன. ஆசிய போட்டிகளிலும் ஒலிம்பிக் போட்டிகளிலும் சிலம்பாட்டத்தை சேர்க்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இவர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த சிலம்பாட்ட குழு ஆசான் 9 பேர் இந்த குழுவில் சிலம்பாட்டம் பயின்று அரசு வேலையில் ஏறியதாகவும் செல்போனில் மூழ்கி அடிமையாகும் தலைமுறையை சிலம்பாட்டம் காப்பாற்றுவதோடு உடல் மனதிற்கு வலு சேர்க்கும் என தெரிவித்தார். நான் தமிழ்நாடு குமரி மின்னல் சிலம்ப அமைப்பு வச்சு நம்ம அரசு பதிவு பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம 25 வருஷமாட்டு பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். பயிற்சி கொடுத்து ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கியிருக்கோம். அது நிறைய இன்றைக்கி எங்கிட்ட படித்ததில் ஒரு 9 பேர் இன்றைக்கி அரசு வேலைக்கு போயிருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட் வச்சு போயிருக்காங்க. இது போக நம்முடைய இது காணாது. அதனால் நம்முடைய மாநில அரசும் மத்திய அரசும் இதை ஏசியன் கேம்லேருந்தும் நமக்கு ஒலிம்பிக்கும் சேர்க்கணும். அதுக்கான முயற்சி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம இந்த வர்ம கிளாஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இந்தியா முழுதும் பண்ணிகிட்ருக்கோம். இது நிறைய வெளிநாட்டிலேருந்து தான் பயிற்சி ஆள் போயிட்டுருக்காங்க. எல்லோரும் பண்ணிகிட்ருக்கோம். மேலும் இந்த பிள்ளைங்களை உருவாக்கி அவங்களுக்கு அரசு வேலை வாங்குவதிலே லட்சியமாக இருக்கும். இந்த கலை மக்களுக்கு சிரமம் இது ஆமாம். இந்த கலை ஆரம்பத்தில் ரொம்ப பின்தங்கி இருந்துச்சு. இப்போ எங்களை மாதிரி ஆசான்கள் முன் இதை நம்ம எடுத்து நடத்திட்டு இருக்கோம். இது நிறைய ஆசான்கள் இப்படி வந்துட்டுருக்காங்க. இது ஆசாமர்கள் வாரனால வளர்ச்சி கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் இது காணாது. இன்னும் அரசில் முயற்சி பண்ணணும். அரசு முயற்சி பண்ண மட்டும்தான் படிக்கக்கூடிய மாணவர்கள் வேலைவாய்ப்பு. இந்த கலை படிப்பதனால என்ன பயன்? இந்த கலை படிப்பதனால உடல்நல ஆரோக்கியம், ரத்த ஓட்டம் சீராகும். கெட்ட எண்ணங்கள் போகாது. செல் பார்க்க மாட்டாங்க, மொபைல் பார்க்க மாட்டாங்க, சிலம்பத்திலே இருப்பாங்க. படிப்பு மைண்ட் செட் கரெக்டாக இருக்கும். இது மூலமாக ஆபத்துலேருந்து காப்பாற்றிக்கலாம், தன்னை பாதுகாத்து கொள்ளலாம். இது சிரமம் மட்டும் கிடையாது. அடிமுறை, வர்மா பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் ஒரு கையை பிடிச்சாதான் எப்படி தட்டினா அது இழுத்துட்டு போயிடுவாங்க. அவங்களை எப்படி காப்பாற்றலாங்கிறத சொல்லி கொடுத்துருக்கோம். சிரமம் மட்டும் கிடையாது, தற்காப்புங்கிறத நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். வணக்கம். நான் 2 வருஷமாக மின்னல் சந்திரன் ஆசான்ட்ட சிலம்பக்கலையை கற்றுட்ருக்கேன். இந்த சிலம்பக்கலையின் மூலமாக நம்ம என்னையும் என்னை சுற்றி உள்ளவங்களே என்னால் பாதுகாக்க தயாராக இருக்கேன். இப்போ ரீசெண்டாக நாங்கள் பாண்டிச்சேரி போயிருந்தோம். அங்கே இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் எங்கள் டீம்லேருந்து 13 பேர் தங்க பதக்கம் பெற்றிருந்தாங்க. இது போல் நாங்கள் பல பேர் பல மாவட்டங்கள், மாநிலம் எல்லா இடத்துலையும் போய் நாங்கள் ப்ரைஸ் வாங்கியிருக்கோம். இந்த சிலம்பக்கலையின் மூலமாக நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு நோய் வராது. இதனால நம்ம எதிர்கால சங்கதிகளுக்கும் நம்ம இதை சொல்லி கொடுக்கணும். இப்போ ரீசெண்டாக நம்ம முதியோர்களும் நமக்கு இந்த சிலம்பக்கலையை கற்றுக்கிறதுக்காக விருப்பப்பட்டு வராங்க. இதனால நம்ம எப்போவுமே நம்ம சிலம்பக்கலையை எப்போவுமே நம்ம ஊக்கப்படுத்தணும். இப்போ நமக்கு ஏஷியன் கேம்ஸ்லேயும் ஒலிம்பிக்லேயும் இந்த சிலம்பக்கலையை நமக்கு கொண்டு வரதுக்கு நம்ம மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும். இதனால் நான் இந்த சிலம்பக்கலையை பல பேருக்கு சொல்லிக் கொடுப்பேன். இதனால் நன்றி. நியூஸ் 1 தமிழை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.